வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராலாம் செயலில் இருக்குது. ஏன்னா வாக்குப்பெட்டி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். வாக்குப்பெட்டி வைத்திருக்கின்ற இடங்களிலே உங்களுக்கு கேமராவிலே கோளாறு என்றால் அது இயற்கை என்றாலும் கூட உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். அந்த நேரங்களிலே பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது. எப்போதெல்லாம் தமிழக அரசுக்கு மக்கள் பிரச்சனை ஏற்படுகிறதோ, அதை முறையாக சரியாக தீர்க்க முடியாத நிலை இருக்கிறதோ, அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது ஒரு குற்றத்தை மக்கள் மீது வைப்பது அவர்களுக்கு வழக்கமாக பழக்கமாக ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் செய்யக்கூடிய முறையான பணியை சரியாக செய்யவில்லை என்பதை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களது எண்ணமாக இருக்கிறது. தற்போது மத்திய அரசுடைய நிதியை பற்றி பேசுவதற்கு காரணம், தமிழகத்திலே கோடை வெயில் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை துவங்கி இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும். பல இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடங்களோடு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட துவங்கி இருக்கிறது. இந்த மாதத்திலே அதை முறையே சரியே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தண்ணீரிலே நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஆனால் திமுக கூட்டணி அரசு மேகதாது அணை கட்டுவேன் என்று பிடிவாதமாக காங்கிரஸ் தலைமையிலான அரசு கர்நாடகாவிலே கூறுகிறது. இரண்டு இங்கே தண்ணீர் தடமாற்றோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. இவைகளெல்லாம் கூட்டணிக்காக, வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கேட்பதில்லை என்பது அரசியல் உள்நோக்கம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக திமுக செயல்படவில்லை என்பது கர்நாடக அரசிடமிருந்து அவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய நிலையை ஏற்படுத்த தவறுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே கோடையில தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை, முயற்சிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும். குறிப்பாக முறையாக பல மாதங்கள் தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அளவின்படி கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும். பெங்களூருக்கு தண்ணி வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய எண்ணம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதேபோல தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கும் தண்ணீர் வேண்டும், பல மாவட்டங்களிலே குடி தண்ணீருக்கும் தண்ணீர் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.